நேரம் குறைவா இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததுனால. இங்க எதை நான் பதிவு செய்ய விரும்பினேன், ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறதா, உணர்வுகளுக்கு முரணாக இருக்கிறதா பார்த்ததுனால வந்து விளைவு என்ன பார்த்தீங்களா? நீ சொல்லாத, இதுவரைக்கும் நீ சொல்லாத ஹதீஸ உன் மாணவர் இன்னைக்கு சொல்றாரு. நீங்க எழுதுனீங்க முதல்ல குர்ஆன் எழுதும்போது 55-60 ஹதீஸுகள் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, அது குர்ஆனுக்கு முரண்படுது, அதெல்லாம் ஓரம் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 4-5 ஹதீஸ் இதில் எடுத்து எழுதுனீங்க. இன்னைக்கு உங்க மாணவர் 10 ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறார். இதுல நீங்க பயன்படுத்தாத வாசகங்களை எல்லாம் உங்க மாணவர் பயன்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லாஹு ஆலம். ஒன்னு நீங்க தான் சொல்லி உங்க மாணவர் எழுதினாரோ, அல்லது உங்களை விட கொஞ்சம் பாஞ்சி அதிகமா பாஞ்சி உங்களுடைய மாணவர் எழுதினாரோ. என்னாச்சு பார்த்தீங்களா? எங்க கொண்டு போய் விட்டுச்சு பார்த்தீங்களா? இப்ப நீங்க பாருங்க, இதாங்க ஒரு விஷயத்தை எடுத்த எடுப்புல நீங்க பாத்தீங்கன்னா அது கவர்ச்சியா இருக்கலாம். நீங்க உங்களுடைய சிந்தனை எடுத்த எடுப்புல நீங்க அதை சிந்திக்கும் போது அது சரியா தோணலாம். ஒருத்தர் ஒரு பெண்ணோட போறாரு, நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, அல்லது அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்களா, அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியாது. புர்காவோட ஒருத்தர் போறாரு, என்னடா என் புதுசா ஒரு பெண்ணோட போறானே அப்படின்னு அவனை நீங்கள் தவறாக நினைத்தால் தவறு யார் மேல? யார் மேல? உங்கள் மேல. கேளுங்க அவன்கிட்ட, நீ கூட்டிட்டு போறியே இவங்க யார்? உங்க அம்மாவா, உன் சகோதரியா, உன் பிள்ளையா, உனக்கு மகரமான பெண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹுக்கும் செய்யுங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா இல்லையா? என்னங்க இவர் தனியா தானங்க இருந்தாரு, இத்தனை நாள் இவர் யாரோடையும் போய் நான் பார்த்தது கிடையாது, இன்னைக்கு புதுசா ஒரு பெண்ணோட போறாரு. அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? அவருடைய சகோதரி வந்திருக்கலாம், அல்லது உனக்கு தெரியாமல் நேற்று அவருக்கு திருமணமாக இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அதெல்லாம் பார்க்காம எடுத்து எடுப்புலையே நேத்து வரைக்கும் நான் பார்த்தேங்க, தனியா தாங்க போயிட்டு இருந்தா, இன்னைக்கு பாருங்க ஆள் ஒரு மாதிரியா ஒரு பொண்ணோட போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு செட்டப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இங்க எங்க கோளாறு இருக்கு? உன் புத்தியில கோளாறு இருக்கு. சரி, இப்ப என்ன அந்த ஹதீஸுக்கு? அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாவுக்கு 10 வருஷம் எப்படிங்க நிழலாக பணிவுடை செய்த ஹாதிமுர் ரசூல். என்னங்க 10 வயசுல ஒருத்தர் என்னங்க விளங்கி இருப்பாருன்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, 60-70 வயதுகளில் நீங்கள் விளங்காத மார்க்கத்தை அவர்கள் 10 வயசுல விளங்கினாங்க. ஏன்? ஏன்? அவர்கள் நேரடியாக எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த மார்க்கத்தை படித்தார்கள். யாரிடமிருந்து? யாரின் மீது வஹி இறக்கப்பட்டதோ, யாரிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசினானோ, யாருடைய பேச்சிலே தவறுகள் வருவதற்கு சாத்தியமில்லையோ அந்த ஆசிரியரிடமிருந்து கல்வியை நேரடியாக படித்தார்கள். உங்களை போல அவர்களுக்கு அங்கே குழப்பங்கள் கிடையாது, சிந்தனைகள் சிதறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, உள்ளத்திலே கோணல்கள் கிடையாது, புத்தியிலே மேலெழுப்பு கிடையாது. அரபி மொழியை படித்தால் தான் புரிய முடியும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு கிடையாது. அரபி மொழியின் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு ஹதீஸுக்கு தர்ஜுமா செஞ்சிருக்கிறான் அரபி தெரியாத முட்டாள்கள், ஜாகில்கள். என்ன எங்கன்னு சொல்ல வர இன்ஷா அல்லாஹ். அந்த குறை அவர்களிடத்திலே கிடையாது. காரணம், பிறப்பிலேயே அரபி மொழியிலே பண்டிதர்களாக வளர்ந்தவர்கள் அவர்கள். அவர்களது தெளிவான அரபி மொழியிலே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. எழுதி வச்சிருக்கிறாப்புல அரபி மொழிக்கு என்று எந்த சிறப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்ல வர்றான்? இந்த குர்ஆனுக்கு சிறப்பு இல்லை என்று சொல்ல வருகிறான். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், பிலிசானின் அரபியும் அரபியும் முபீன் லிகௌமி யாக்கிலூன். தெளிவான என்னங்க, தெளிவான அரபி பாஷையில் இந்த குர்ஆனை நாம் உமக்கு இறக்குகிறோம், அறிவுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை சரியா புரியணும்னா அரபிய படிச்சாதான் சரியா புரிய முடியும் வேண்டும்.
وَلِسَانُ الَّذِي يُلْحِدُونَ إِلَيْهِ أَعْجَمِيٌّ وَهَذَا لِسَانٌ عَرَبِيٌّ مُبِينٌ. நபி யாரிடத்திலிருந்து கேட்டுவிட்டு வந்து சொல்லுகிறார் என்று பேசுகிறார்களே, அந்த அடிமை அரபி மொழி தெரியாத ஒரு ரோம் நாட்டுக்காரர். இந்த குர்ஆனோ வஹாதா வஹாதா, இதுவோ குர்ஆனை பார்த்து லிசானுன் அரபிய்யும் முபீன், தெளிவான அரபி பாஷை என்று சொல்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாருடைய உணர்வுகள்ங்க? இப்ப யாருடைய அறிவு? யாருடைய அறிவு? இந்த தீனை யார் சுமந்தார்களோ, யாருங்க சுமந்தா சொல்லுங்க பார்க்கலாம். யார் சுமந்தார்கள்? இந்த தீனுக்காக தன் உயிரை யார் மாய்த்தார்கள்? இந்த தீனுக்காக தனது மனைவியை யார் விதவையாக்கினார்கள்? தங்களது சொத்தை சுகத்தை இந்த தீனுக்காக யார் தியாகம் செய்தார்கள்? கல்வி 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 என்று ஒரு சமயம் மதீனா என்றால், இன்னொரு சமயம் மக்கா, இன்னொரு சமயம் கூஃபா, இன்னொரு சமயம் பஸ்ரா, இன்னொரு சமயம் சிரியா என்று இந்த எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலத்திலே ஒரு ஹதீஸ் ஒரு அறிஞரிடத்திலே இருக்கிறது என்று தெரிந்தால் அதை படிப்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து சென்றார்களே, அந்த அறிஞர்களுடைய புரியுதலா அல்லது என் புரியுதலா, உங்கள் புரியுதலா? யாருடைய புரியுதல் சொல்லுங்கள் ஆதாரம்? யாருடைய புரியுதல் ஆதாரம்? நேர்வழி கூட்டம், நேர்வழி பெற்றவர்கள், சொர்க்கம் செல்பவர்கள் ஒரு கூட்டம் தான். மிச்சம் 72 நரகத்திற்கு செல்வார்கள் என்று கேட்டபோது, நபியே அந்த ஒரு கூட்டத்தை அடையாளம் காட்டுங்கள் என்று தோழர்கள் கேட்டார்களே, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்கள்? மான அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் இருக்கின்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கூட்டம் என்று சொன்னார்களே. அந்த சஹாபாக்களுடைய புரியுதலா சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் புரிஞ்சதும் வழிகேடு. அப்ப நேர்வழி எங்கிருந்து கொண்டு வர பார்க்கிறீர்கள்? யூத கும்பலிடம் இருந்தா, நசராணி கும்பல்களிடம் இருந்தா, அல்லது ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பதற்காக ஹதீஸுகளின் மீது ஆட்சேபனைகளை செய்தார்களே அவர்களிடம் இருந்தா? நான் சொல்ல வந்து மூணாவது விஷயம் என்னங்க, இந்த துறைக்கென்று, இந்த கல்விக்கு என்று, இந்த மார்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அஹ்லுல் இல்ம், இல்ம் உடையவர்களை வைத்திருக்கிறான். யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட போவீங்களா, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு சித்த வைத்தியரோ அல்லது ஒரு யூனானி வைத்தியர்கிட்டயே போவீங்களா? பெரிய எம்இ 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார், இங்க இருந்துகிட்டு 1000 கம்ப்யூட்டர்களை என்ன செய்யறாரு, நெட்வொர்க்ல இயக்கி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் சளிக்கு மருந்து கேட்பீங்களா? யார்கிட்ட போய் மருந்து கேட்பீங்க சளிக்கு? அவர் ஒரு சாதாரண ஒரு சித்த வைத்தியரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு யூனானி வைத்திய, நான் அதனால என்னங்க யாராச்சும் ஒரு டாக்டர் இருந்து, சித்த டாக்டர் இருந்து நீங்க என்னங்க எங்களெல்லாம் கம்மியா சொல்லிட்டீங்களான்னு கேட்டாதீங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன். உங்க வீட்டில் பைப்பிங் பிளம்பிங் சரியில்லை, தண்ணி வரல, மோட்டர்ல பிச்சுக்கிட்டு ஊத்துது, யாரை போய் கூட்டு வருவீங்க? ஃப்ளைட்டுக்கு மெக்கானிக் இன்ஜினியரிங் பார்க்குற ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து உங்க பைப்பை ஓட்ட வைப்பீங்களா? என்னடா நீனு இவ்வளவு பெரிய ஃப்ளைட்டையே மெக்கானிக் பண்ற, என் வீட்டில் உள்ள பைப்பு இவ்வளவு ஒரு ஜான் பைப்பு ஒரு ஜான் மோட்டர் வேலை செய்யல, அதை உனக்கு பார்க்க தெரியலன்னு கேட்டா யாரு முட்டாள்னு சொல்றது? யோசிச்சு பாருங்க. யாருடைய அறிவு அங்கே, யாருடைய புரியுதல்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் யார்கிட்ட கேளுங்க? தெரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள். அப்போ உனக்கு இந்த ஹதீஸ் முரண்படுதுன்னு சொன்னா இதுல முரண்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கணும்? யஹூதி புக்கை படிச்சுட்டு முரண்பாடு இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய போறியா? கேட்கறது புரியுதா உங்களுக்கு?
அல்லது புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அல் ஹாஃபிஸ், புகாரி, முஸ்லிம், திர்மதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், முஸ்ததரக்குல் ஹாக்கிம், இவை எல்லாவற்றையும் மரணம் செய்து அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், ரசூல் என்று வாழ்க்கையை கழித்து அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதிய இப்னு ஹஜர்ட்ட விளக்கம் கேட்க போறியா அல்லது ஒரு யஹூதி இடத்துல விளக்கம் கேட்க போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்னு ஹஜர் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார். உன்னுடைய முரண்பாட்டுக்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். முரண்பாடு இல்லை என்று தூக்கி தூர போட இப்னு ஹஜர் யார்? அவரு நம்மளை போல ஒரு மனுஷர் தானே. இமாம் நவவி இன்னும் முன்னாடி போங்க, இப்னு ஹஜருக்கு மேல 400 ஹிஜ்ரி 400ல பிறந்து வளர்ந்தவர். ஹதீஸ் கலையை பரப்புவதே தனது கொள்கை என்று 24 மணி நேரம் ஹதீசுகளை மரணம்